வீர சபதம் ஏற்கும் நாள், அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை விளக்குவதற்காகவும் வேதவிஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தை பற்றியும் ஒரு 9 நிமிடங்களில் சிறப்பான அறிமுகத்தை செய்ய திரு வெங்கடாதிரி அவர்கள் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரத்தின சுருக்கமாக 2 விஷயங்களை பேச வேண்டும் என்று என்கிட்ட காதை கடிச்சிட்டு போயிருக்கார். இன்றைக்கு வீர சபதம் ஏற்கிறோம். அந்த சபதம் ஏற்கும் தினம் எதற்காக என்பதை பற்றியும், வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் 29 ஆண்டுகளாக இந்த சபதமேற்பு தினத்தை அனுஷ்டித்து வருகிறது. அந்த வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் என்ன செய்கிறது என்பதை பற்றியும் ஒரு 10 நிமிடங்களுக்குள் பேசுமாறு அவர் சொல்லியிருக்கார். நான் ஆஸ் எ டிசிப்ளின்டு பர்சன் ஐ அக்செப்ட் திஸ் சேலஞ்ச். இன்றைக்கு பல பேர், சில பேர் புதுசா வந்திருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, 29 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்க சிவன் பார்க்ல ஒரு 4 பேர் வச்சு ஆரம்பிக்கப்பட்டது இந்த சபதமேற்பு தினம். முதலாக ஆரம்பித்த அந்த நிகழ்ச்சிக்கு வந்த 4 பேர் இன்னைக்கு இங்க இருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொருவரும் வந்து கொண்டு இருக்காங்க. இன்றைக்கு பல பேர் வந்திருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நாளைக்கு ஆகஸ்ட் 15 நம் நாட்டினுடைய சுதந்திர தினமாக நாடு முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவ வெள்ளைக்காரர்களிடமிருந்து அந்த ஆட்சி அதிகாரம் நமக்கு கிடைத்த நாள். இது நமக்கு தெரிந்த விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் என்ன? சில பேருக்கு தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியாத விஷயம் என்ன? அதற்கு ஒரு நாள் முன்பாக ஆகஸ்ட் 14 அன்று சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா என்று பாரதியார் எந்த தாய் திருநாட்டை சொன்னாரோ அந்த பாரத நாடு வெட்டி பிளக்கப்பட்டது, துண்டாக்கப்பட்டது மதத்தின் அடிப்படையில். இது பல பேருக்கு தெரியாது. நம்ம பார்க்கிற இந்தியா மேப் என்பதுதான் நம்ம நாடு, அது வெள்ளைக்கார உருவாக்கிய நாடு, இப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பல பேர் கீழே ஒரு கண்காட்சி இருக்கு, பல பேர் பார்த்திருப்பீங்க. தயவு செய்து போய் பாருங்க. முடிஞ்ச பிறகு அந்த கண்காட்சியில் எல்லா விவரங்களும் இருக்கும். அப்ப மதத்தின் அடிப்படையாக இந்த நாடு எப்படி பிரிக்கப்பட்டது, ஏன் பிரிக்கப்பட்டது, கடைசியா அந்த கண்காட்சியின் முடிவில் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த வரலாறு நமக்கு மறந்து போய்விட்டது, மறக்கடிக்கப்பட்டது. இதுதான் சரியான பதில். இந்த வரலாறுக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு. என்னன்னா, இந்த வரலாறை நீங்க மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வரலாறு திரும்ப வரும். இட் வில் ரிப்பீட். மறந்தா மட்டும் இல்ல, ஞாபகம் இருக்கு, ஆனாலும் கூட அதிலிருந்து படிப்பினை கற்றுக்கொள்ளாவிட்டாலும் வரலாறு திரும்ப வரும். வேற நாள்ல, வேற இடத்துல, வேற மாதிரி அதே வரலாறு திரும்ப வரும். ஆகவே வரலாற்றை நாம் மறக்க கூடாது என்பதுதான் இந்த சபதமேற்பு தினத்துடைய முக்கியமான ஒரு நோக்கம். நான் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்லிட்டு அடுத்த போயிடுறேன். ஒரு சம்பவம் தான் சொல்றேன். பெங்கால் பைல்ஸ்னு ஒரு சமீபத்தில் ஒரு படம் வந்தது. 1947 நம்முடைய நாடு அந்த வருவதற்கு முன்னாடி இந்த பிரிவினை நடந்த சமயத்தை 46ல் நரபலி கொடுத்த வீரவங்கம் என்ற பாட்டை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நரபலி கொடுக்கப்பட்டது வங்கத்துல. அங்க நவகாளி என்கின்ற இடத்துல பேகம் கஞ்ச் என்கின்ற ஒரு ஊர். அந்த ஊர்ல எல்லாம் உட்கார்ந்து லக்ஷ்மி பூஜை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நவகாளிங்கிறது எப்படிப்பட்ட இடம்னா, நீங்க என்ன எப்படி நினைக்கணும்னா, தஞ்சாவூர் திருவாரூர் தாண்டி வேதாரண்ய தாண்டி கோடியக்கரை கிட்ட ஒரு இடம் வச்சுக்கோங்களேன். அந்த கோடியக்கரையில இப்ப நீங்க போனா கூட பெட்ரோல் கிடைக்குமா தெரியாது. அந்த மாதிரி ஒரு இடம், சதுப்பு நில காடு. அந்த நவகாளியில உள்ள அத்தனை பேருக்கும் பெட்ரோல் குண்டுகள் 1 மாதத்துக்கு முன்பாகவே வந்தன. இன்னைக்கு ஏதாவது நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியல. கொடுத்தது யாரு? அப்ப முஸ்லீம் லீக் முதலமைச்சராக இருந்த சுக்ரவர்த்தி. 1 மாசம் முன்னாடி வந்தாச்சு. இந்துக்களுக்கு தெரியாது. லக்ஷ்மி பூஜை கொண்டாடிட்டு இருக்காங்க. இரவோடு இரவாக 5000க்கு மேற்பட்டவர்கள் அந்த ஒரு ஊர்ல மட்டுமே வெட்டி கொல்லப்பட்டார்கள். இந்து பெண்கள். அதை எப்படி வார்த்தையில சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உலக சமுதாயமே வெட்டி தலை குனியக்கூடிய செயல்கள் நடந்த நவகாளியில. அப்ப நான் இந்த விஷயத்துக்கு வர பேகம் கஞ்ச் என்கின்ற ஊர்ல
அந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பமா தானே இருப்பாங்க இல்லையா? 27 பேர் ஒரு வீட்டுல இருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கிற 27 பேரையும் அந்த தூண்கள்ல மரத்துல கம்பியில கட்டி போட்டுட்டு வீட்டுக்கு வெளியில கதவை சாத்திட்டு பெட்ரோலை ஊத்தி எரித்து உயிரோட துடிக்க 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 27 பேர் இறந்து போனார்கள் என்கின்ற செய்தி அந்த பெங்கால் ஃபைல்ஸ் படத்துல நீங்க அந்த அமிர்த் பத்திரிகான்னு ஒரு பத்திரிகையில போட்டோட வந்திருக்கு. அந்த செய்தி அதுல வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு இடம் இல்லைங்க, நூற்றுக்கணக்கான இடங்களில் பெங்கால்ல நடந்திருக்கு. 1946 இது யாருக்கா தெரியுமா? தெரியுமா யாருக்காது? இது வரலாற்றில் நடந்திருக்கு. இதே போல ஒரு சம்பவம் இப்ப சமீபத்துல கோத்ரால நடந்தது. அது வங்காளத்துல, குஜராத்ல. அங்க வீட்டை பூட்டி உயிரோடு பெட்ரோல் ஊத்தி கொண்டார்கள். இங்க ட்ரெயின் கதவை பூட்டி உயிரோடு பெட்ரோல் ஊத்தி கொன்றார்கள். வரலாறு திரும்பிவிட்டது. பாதிக்கப்பட்டது நாம. வரலாற்றை நாம் மறந்தால், படிப்பனை கற்றுக்கொள்ளாவிட்டால் வரலாறு திரும்ப வரும். இது ஹிஸ்டரியுடைய நேச்சர். அதனால வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 14 அன்று நாம் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம். சுருக்கமா சொன்னோம்னா, இந்த நிகழ்ச்சி இறுதியில சபதம் ஏற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. வீரத்துறவி ஐயா ஒரு முறையும் உயிரோடு இருக்கும்போது அவரே சபதத்தை படிப்பார். நாம் இழந்த பூமியை, இழந்த மண்ணை, இழந்த கோவில்களை, இழந்த மக்களை, இழந்த தன்மானத்தை, இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவதற்காக சபதம் இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கு. கடைசியில நம்ம அதை பண்ண போறோம். அதனால நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் எல்லாரும் இருந்து சபதம் ஏற்றுக்கொண்டு போக வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள். இதுதான் நிகழ்ச்சி. அடுத்ததா சொன்னார், வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் கொடுங்க. வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் 29 ஆண்டுகளுக்கு முன்பாக பாலகௌதமன் நிறுவனர் அவரால் துவங்கப்பட்டது. பல பேர் பார்க்கலாம், வேத விஞ்ஞானம் வேதங்கள்லாம் படித்து வேதங்கள்லாம் ஓதி. நான் அதுல ஒரு ட்ரஸ்டியா இருக்கேன், எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்ப அவரே சொல்லுவார், வேதத்தினுடைய சாராம்சம் எதுவோ அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இது. சத்தியம் வதக, தர்மம் சரக, துஷ்ட நிகிரக, சிஷ்ட பரிபாலனக. உண்மை நின்றிட வேண்டும். அதுக்குதான் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம். அறம் வாழ வேண்டும், தர்மம் ஜெயிக்க வேண்டும், மரம் அதாவது அதர்மம் அது வீழ்த்தப்பட வேண்டும். இதற்காக வாழக்கூடிய இருக்கக்கூடிய அமைப்பு தான் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம். சுருக்கமா சொன்னோம்னா, நம்ம எல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சிருப்போம். விஷ்ணு சகஸ்ரநாமத்துல அந்த அத்தனை ஸ்லோகங்களையும் சொல்ல முடியாட்டி கடைசியா ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொன்னா போதும் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. யாராவது ஸ்லோகம் சொல்றீங்களா? அல்லது அது விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லும் போது கூட அந்த ஒரு ஸ்லோகத்தை 3 முறை சொல்லணும்பாங்க. வனமாளி, கதி, சார்ங்கி, சங்கி, சக்ரி, ச நந்தகி. அதுல என்ன வருதுன்னா பாருங்க, நாராயணர் எப்படி இருக்கார், துளசி மாலை போட்டிருக்கார், அதை விட்டுருங்க. முதல்ல அப்படி ஆரம்பிக்குது. எதிரிகளை அச்சமூட்டக்கூடிய ஒரு சங்கை வைத்திருக்கிறார். சங்கு பாருங்க, வன்முறையும் நினைப்பீங்க, அதான் அப்படிதான் இருக்கிறதுல. கதை, கதை என்கிற ஆயுதத்தை, கதாயுதத்தை தாங்கி இருக்கிறார். யாராவது அதர்மம் செஞ்சானா சக்கரத்தாழ்வார் இருக்கார் கையில, அதை தலையை சீவிடும். சக்ரி, அது இல்லாம ஒரு உடைவாள் வச்சிருக்கார். திருப்பதி பெருமாளை போய் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த உடைவாளுக்கு பேர் நந்தகின்னு பேர். அப்ப இப்படிப்பட்ட ஆயுதங்களை எதற்கு வைத்திருக்கிறார் அந்த பகவான் விஷ்ணு? அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பதற்காக. இதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்துடைய சாராம்சமாக நம்ம தெரியாம நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கு வந்தே மாதத்துடைய 150வது ஆண்டு விழா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். வந்தே மாதம் எப்படி வந்தது? ஆனந்த மடம் என்கின்ற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனந்த மடம் என்ன சொல்கிறது? நம்முடைய நாட்டில் வெள்ளைக்காரனை எதிர்த்து முதலாக போர் புரிந்தது யார்? வங்காளத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகள் எதிர்த்து போர் புரிஞ்சாங்க, ஆயுதமேந்தி.
அந்த சன்னியாசிகள் ஏந்திய அந்த ஆயுத புரட்சியை பற்றிய ஒரு புதினம் தான் ஆனந்த மடம். அப்ப இதுதான் வேதம் சொல்லக்கூடிய, இந்து தர்மம் சொல்லக்கூடிய கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா, பாரதியார் சொல்லியிருக்கார். ஆகவே இந்த பாரதியின் கருத்துக்களை செயல்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம். நீங்கள் எல்லோரும் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்துக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும். கடைசியா 2 வேண்டுகோளோடு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ஒரு மாதம் 2 முறை இதழ் நாம நடத்திட்டு இருக்கோம். ஸ்ரீ தமிழ் என்று பெயர். ஹிந்துத்துவ சார்ந்த அத்தனை 48 பக்கத்துக்கு கட்டுரைகள், நாட்டை பற்றிய கட்டுரைகள், இந்த சமுதாயத்தை சார்ந்த கட்டுரைகள், நீங்க எல்லாரும் அந்த இதழ் கிடைக்கும், வாங்கிக்கலாம். அந்த இதழுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் சந்தாதாரா ஆக வேண்டும். ஒரு வருடத்துக்கு 600 ரூபாய். நீங்க போய் ஸ்கேன் பண்ணா போதும், கையில கேஷ் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். அதனால அவசியம் நீங்க எல்லாரும் சந்தாதாரர் ஆகணும். அதே போல ஸ்ரீ டிவி பத்தி அண்ணன் சொன்னார். அந்த ஸ்ரீ டிவிக்கு நீங்க சப்ஸ்கிரைபர் ஆகணும். அதுக்கு ஃப்ரீ தான், ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். ஆகவே ஊர் கூடி ஒன்றாக தேர் இழுப்போம், ஒன்றாக செயல்படுவோம் என்று கூடி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.